புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்ட 3 மாடி வீடு தலைக்குப்புற கவிழ்ந்து இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. வீட்டு உரிமையாளர்கள் கண் முன்பாகவே வீடு இடிந்த பரிதாப சம்பவத்தின் விவரம் என்ன? புதுச்சேரியில் சாக்கடை நீர்கள் அனைத்தும் வெளியேறும் வழியாக உப்பன்னாறு வாய்க்கால் உள்ளது. இதற்கு மேலே காமராஜ் சாலையில் இருந்து மறைமலை அடிகள் சாலை வரை மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறைமலை அடிகள் சாலையை தாண்டி ஆட்டுப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதற்காக பொக்லைன் இயந்திரம் மூலம் வாய்க்காலில் பக்கவாட்டு பகுதியில் சுவர் கட்டுவதற்கு பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. திங்கட்கிழமை உப்பன்னாறு வாய்க்காலில் மணல் அள்ளும் பணியில் ஜேசிபி இயந்திரம் ஈடுபட்ட போது வாய்க்கால் ஓரம் கட்டப்பட்டுள்ள வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இத்தகவல் அறிந்து தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் மற்றும் அப்பகுதி மக்கள் கூடி மணல் அள்ளும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அனைவரும் உப்பன்னாறு வாய்க்காலில் ஒன்று கூடி மணல் அள்ள எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்த போதே திடீரென அப்பகுதியில் கட்டப்பட்டிருந்த 3 மாடி கட்டிடம் ஒன்று சரிந்து விழுந்தது. இதனை சற்றும் எதிர்பாராது அதன் அருகே நின்றிருந்த பொதுமக்கள், போலீசார் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் ஆகியோர் தலைதெறித்து ஓடினர். ஆட்டுப்பட்டியில் சேகர் சித்ரா தம்பதியினர் கட்டியுள்ள 3 மாடி கட்டிடத்திற்கு இன்னும் சில தினங்களில் புதுமனை புகுவிழா நடைபெற இருந்தது. அந்த வீடுதான் தற்போது தலைக்குப்புற கவிழ்ந்து இடிந்துள்ளது. எனக்கு மனப்பட்டா கொடுத்தா அன்பழகன் தான். அன்பழகன் எம்எல்ஏ தான் எனக்கு மனப்பட்டாலாம் கொடுத்தாரு. அவர் தான் லோன் 1 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எனக்கு கட்ட முடியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலை செஞ்சு என் புள்ள வீட்டு வேலை செஞ்சு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் அந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின்னு வந்தோம். இப்போ 60 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வரத்துல இந்த கோராம நடந்து போய் பல லட்சங்கள் செலவு செய்து கட்டிய வீட்டில் புதுமனை புகுவிழாவிற்கு காத்திருந்த நிலையில் அவர்கள் கண் முன்பாகவே இடிந்து விழுந்தது. இதை பார்த்து அவர்கள் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. ஆசைப்பட்டு உண்மையில சொல்றேன் ஐயா, என் கூட பொருள் சீட்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது ஐயா. எவ்வளோ பணம் 20 பவுன் நகை கொடுத்தாயா, என் உன்னா தங்கச்சி 10 பவுன் நகை கொடுத்தாயா, ஒன்னொருத்துக்கு 5 பவுன் நகை கொடுத்தாயா, வட்டிக்கு 10 நிமிஷம் வட்டி வாங்கி விடுங்க ஐயா. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஐயா. நீ தர போட்டு உட்காந்துக்கிற ஐயா. நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க ஐயா. வெளியே நின்றிருந்தவர்களும் ஓடியதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. அதிகப்படியான மணல் அள்ளியதால் தான் வீடு இடிந்து விழுந்ததாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆட்டுப்பட்டி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வீடு கட்டுமான பணிக்கு போதிய ஆவணங்கள் பெறப்பட்டதா என்பது குறித்து கேட்டார். மேலும் ஒப்பந்ததாரர் நிர்ணயித்த அளவை விட மணல் அள்ளி உள்ளாரா என்பது குறித்தும் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இருப்பினும் மக்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. இதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் முதலமைச்சருடன் பேசி உரிய நிவாரணம் பெற்றுத் தரப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அந்த வாய்க்கால் வீட்டில் 2 அடுக்கு மாடி 3 அடுக்கு மாடி வீடுகளை சொந்த காசை போட்டு அரசு கொடுக்கின்ற உதவியோட சொந்த பணத்தை போட்டு வீடு கட்டினாங்க.
இன்றைய தினம் வந்து வாய்க்காலை வந்து தூர்வாரத்துக்கு அந்த பணியை எடுத்த கான்ட்ராக்டர் வந்து ஒரு பொறுப்பற்ற முறையில் வந்து அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடியோட மண்ணை இழுக்கும் போது அந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. பாவம் இவங்க, உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் வந்து கட்டிக்கிறாங்க. ஒரு 40-50 லட்சம் மேலே செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, இந்த தால் பொறிக்கு இந்த மாதிரி வந்து பணி செய்யக்கூடியவங்க தான் அவங்க. தலை காஞ்ச ஜனங்க எங்கள் ஊர் ஜனங்க. அதனால் வந்து அரசாங்கம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதில் வந்து மனிதாமன் அடிப்படையில் இந்த முதல்ல வந்து இந்த வீட்டை பார்வையிட்டு அது எவ்வளோ வந்து செலவாகிருக்குமோ அந்த பணத்தை வந்து அரசும் அந்த பணியை செய்த கான்ட்ராக்டரும் இணைந்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். வீட்டை இழந்தவர்களுக்கு சரியான இழப்பீடு கிடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. உப்பன்னாறு வாய்க்கால் கரையில் மேலும் 5 வீடுகள் இடியும் தருவாயில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர்.